சாதிகள் இல்லையடி பாப்பா. பாரதியார் சொன்னது தான். ஆனா, இஸ்லாத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இஸ்லாத்தில ஜாதிகள் இல்லை. இஸ்லாத்தில வர்ணங்கள் இல்லை. இஸ்லாத்தில பிரிவுகள் இல்லை. இஸ்லாத்தில் உட்பிரிவுகள் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, கேரளாவுல இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பொய்யான தகவல்கள சொல்லி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இஸ்லாத்தில வந்து ஜாதிகள் இருக்கு. 1 ஜாதி இல்ல, 2 ஜாதி இல்ல. 100க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. அதுல வர்ணங்கள் சொல்வாங்க இல்லையா? அதாவது நம்ம ஹிந்துல சொல்லும்போது பார்த்தோம்னா, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இஸ்லாத்துல 3 பிரிவுகள் இருக்கு. அதுக்குள்ள வந்து உட்பிரிவுகள் இருக்கு. இது வந்து தமிழ்நாடு, கேரளாவுல வந்து அவ்வளவாக இல்லை. பெரும்பாலும் இல்ல. தமிழ்நாடு, கேரளாவுல இல்ல. ஆனா, இந்த 2 ஸ்டேட்ட தாண்டி இந்தியாவுல நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலுமே பார்த்தோம்னா, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு 100க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், தீண்டாமையுமே இருக்கு. உண்மையிலே தீண்டாமை இருக்கு. ஒருத்தவங்க பள்ளிவாசலுக்குள்ள ஒருத்தவங்க போகக்கூடாது. ஒருத்தவங்க தெருவுக்குள்ள இன்னொரு இஸ்லாமியர்கள் போகக்கூடாது. இப்படின்னு நெறைய இருக்கு. இது அதிகமா பார்த்தோம்னா, ஒரிஸ்ஸா, பீகார், உத்தரப்பிரதேசல ஒரு பகுதிகள் நெறைய இந்த விஷயங்கள் நெறைய நடக்கும். இதில பார்த்தோம்னா, இஸ்லாத்தில ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மதம் மாத்திர்றாங்க. அதாவது வந்து ஹிந்துல வந்து உங்கள ரொம்ப அடிமையாக வச்சிருக்காங்க. எங்கள்ட்ட வந்துட்டீங்கன்னா, உங்கள வந்து நாங்க சமமாக வந்து பாவிப்போம். அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசை வார்த்தை குடுத்து, பணத்த குடுத்துட்டு இங்கிட்டு மதம் மாத்தி கொண்டு வந்துர்றாங்க. கொஞ்சம் நாட்கள் போனதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு வந்து இதுலயும் வந்து இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு, இவ்வளவு தீண்டாமையும் இருக்கு அப்படின்னு நெனச்சிட்டு, நெறைய பேர் அதாவது ஹிந்துவாக இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிய நெறைய பேர் இப்ப பார்த்தோம்னா, மறுபடியும் அவங்களுடைய தாய் மதம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது அதிகமாக ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் மாநிலத்தில வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து உண்மை. இதில பார்த்தோம்னா, இப்ப நம்மளுடைய நீதி அரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அண்டு பி.பி. பாலாஜி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2015ல மதம் மாறின பரமசிவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தான் இஸ்லாம், முஸ்லிம், லெப்பை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது, இது முடியாது அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து நீதிமன்றத்த நாடுறாரு. அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து வந்திருக்கு. அந்த பரமசிவன் அவர் குடுத்த டாக்குமெண்ட்ல 2024வது வருஷம் மார்ச் 9ஆம் தேதி நம்மளுடைய தமிழக அரசு ஒரு அரசாணை குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம்னா, இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய லெப்பை, மரக்காய, ஷேக், ஷையத் இவங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பிரிவு இருக்குல்ல. அதுல ஒரு 7 பிரிவுகள்ல புதிதாக மதம் மாறினவங்க இவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் குடுக்கலாம். இவங்கள வந்து அங்கீகாரம் பண்ணலாம்ட்டு தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பிக்குது. இத வந்து இவரு குடுக்குறாரு. யாரு? பரமசிவன் வந்து அவருடைய மனுதாரராக இருக்கக்கூடியவர் வந்து கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கும்போது, நீதி அரசர்கள் வந்து அத நிராகரிச்சுடுறாங்க. எதன் அடிப்படையில்னா 1951லயும் இந்த நம்மளுடைய நீதிமன்றங்கள் சட்டமே இருக்கு. அதாவது இஸ்லாத்துல வந்து பாகுபாடுகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை, ஜாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லாருமே வந்து மதம் மாறி வர்றீங்க. வந்ததுக்கு பிறகுமே வந்து நாங்க இந்த உட்பிரிவுக்குள்ள போகணும்னு சொல்லும்போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுமே சொல்லியிருக்கு. ஏன்னா, வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தோம்னா, அவங்களுடைய பேர்களுக்கு பின்னாடி சர்நேம் வரும். ஹிந்துஸ் எல்லாருக்குமேவும். ஆனாலும் இஸ்லாமியராக மதம் மாறினதுக்கு பின்னாடியுமே பார்த்தோம்னா, அங்கிட்டு இருக்கும் மதம் மாறிய இஸ்லாமியர்கள் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய சர்நேம மாத்த மாட்டாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த சௌத்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த சௌத்ரி, பானர்ஜி, முகர்ஜி இது மாதிரி வர்ற ஃபுல்லா அந்த அமித்ஷா பின்னாடி வர அந்த ஷா, காந்தி இது எல்லாம் மோடி இது எல்லாமே வந்து சர்நேம். அவங்களுடைய ஜாதியையும் அவங்களுடைய அந்த இனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பெயர். நம்ம ஊர்ல நாடார், கவுண்டர், பிள்ளைமார் இருக்காங்களே அது மாதிரி அவங்க. இது வந்து இஸ்லாமியர்களோட பெயர்களுக்கு பின்னாடியுமே நிறைய வரும். எல்லாருமே வச்சிருப்பாங்க. அதனால வந்து புதுசாக மதம் மாறினவங்களுக்கு வந்து அது குடுக்க மாட்டாங்க. இது வந்து உண்மை. இப்ப தமிழ்நாட்டுல அது மாதிரி தான் இங்க ஒரு பிரச்சனை. இப்ப மதம் மாறின சபீர் அகமது அவர்கள் எனக்கு வந்து லெப்பை அப்படிங்கிற கேட்டகரியில என்னை வந்து பிசியாக இணைச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோர்ட்டும் மறுக்குது. ஏன்னா நீ மதம் மாறி வந்துட்ட. அதனால வந்து நீ வந்து இஸ்லாமியராக மட்டும்தான் இருக்க முடியும். நீ முஸ்லீம் மட்டும்தான். லெப்பையாகவோ, மரக்காயராகவோ, சேக்காகவோ, ஷையதாகவோ மாற முடியாது. அதனுடைய சலுகைகளை நீ அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து உண்மைதான். உங்களுக்கு அங்க வந்து ஜாதிகள் இருக்கு. உங்கள கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களா, உங்கள தொட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க நீங்க வரும்போது கண்டிப்பாக அந்த சலுகைகளையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய மனநிலை இருந்தா தான் நீங்க இங்க வர முடியும். ஏக இறைவன் ஒருத்தன் தான். அதனுடைய பிடிப்புல
அதாவது அதனுடைய ஈர்ப்பால் நான் இங்கே வந்தேன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். என்ன வேணாலும் சொல்லுங்கள். புதுசாக இஸ்லாத்துக்கு மதம் மாறி அத்தனை பேருமே பணம் வாங்கிட்டு தான் மதம் மாறி இருக்கீங்க. என்னால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா பணம் வாங்கிட்டு தான் மதம் மாறி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்ததுக்கு பிறகு மதம் மாற்றம் அதிகமாக ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமியர்கள் பின்னாடி வந்து நிற்பாங்கங்கிற ஒரு தைரியத்தில் தான் எல்லாருமே மதம் மாறுறீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க. இஸ்லாமியராக மட்டும்தான் இருக்க முடியும். இதை வந்து தமிழக அரசு மாற்றுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டு நீதியரசர் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னும் பார்த்தோம்னா இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள் அத்தனையுமே வந்து மறுபரிசீலனை செய்யணும். இன்னும் என்னென்ன களவாணித்தனம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படி பார்த்தோம்னா எல்லாரும் மதம் மாறிட்டீங்க வந்துட்டு இங்கே இருக்கிற சலுகைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு அங்கிட்டு இருக்கிற சலுகைகளையும் அனுபவிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊர்லேயும் 10 பேர் இஸ்லாத்துக்கும் மதம் மாறி இருக்காங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புர்கா போடுவாங்க, தொழுக வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில், ஆதாரில், ஓட்டர் ஐடியில், அவங்களுடைய ஜாதி சான்றிதழ் எதுலேயுமே இன்னுமே பேரே மாற்றாமல் அந்த அவங்க இன்னைக்கு வந்து என்ன கேட்டகரியில் இருந்தாங்களோ, எந்த ஜாதியில் இருந்தாங்களோ அதே பேரில் தான் இருக்குது. அவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றவங்க. ஆனால் புர்கா போட்டுக்கிறாங்க. அந்த ஜாதியில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு எல்லா சலுகைகளையுமே அனுபவிக்கிறாங்க. இதையுமே வந்து கிளாரிஃபை பண்ணணும். எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து இந்து ஆதி திராவிடர் அப்படி சொல்லிட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி இங்கிட்டு இந்த மாதிரி ஒன்று நடக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா ஷபீர் அகமது லெப்பேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்கறத வந்து மறுத்தது சரியான விஷயம்தான். இதை பார்த்தோம்னா ஜவாஹிரில் வந்து பொங்குன்னு பொங்குறாரு. எதுக்கு பொங்குறாருன்னு தெரியல. இஸ்லாத்துல தான் ஜாதிகள் இல்லை, இஸ்லாத்துல வந்து பாகுபாடு இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னைக்கு கோர்ட்டு ஒன்று சொல்லும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு தான் நீ போய் லெப்பேன்னு கேட்குற, நீயும் நானும் ஒன்று அப்படின்ட்டு சம்மந்தம் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பாக சம்மந்தமும் பண்ண மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க வாங்க மாட்டாங்க. மதம் மாறிய ஒருத்தவருக்கு மதம் மாறிய ஒரு வீட்டில் இருந்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. அதாவது 5 தலைமுறை 7 தலைமுறைக்கு முன்னாடி மதம் மாறி வந்தவங்ககிட்ட ஒரு பொண்ணே எடுக்க மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேரியேஷன் தெரியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், வேரியேஷன் தெரியும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக மதம் மாறி வர்றவங்க அதே எங்கிட்ட ஒரு பக்கமாக வந்திருப்பாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 20 வருஷத்துக்குள்ள மதம் மாறினவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. டைரெக்டாக போய் வேறு எந்த அதாவது எங்கள் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோர்ட் எப்படி சொல்லிருக்குன்னா, மதம் மாறிய நீ முஸ்லீம் மட்டுமே, அந்த முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிறப்பால் வர்ற ஒருத்தவன் தான் வந்து லெப்பையாகவோ ஷேக்காகவோ ஷையதாகவோ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மிகவும் வரவேற்கிறாங்க. உண்மையிலேயே வந்து மக்களுக்கு இப்போ வந்து ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு. காசுக்காக மதம் மாறின உனக்கு எதுக்கு சலுகைகள் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதானே? உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அந்த சலுகைகள் போகட்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் தான் வந்து பிரிவுகள் உட்பிரிவுகள் வச்சுட்டு அதில் வந்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இருக்கும் அத்தனை சலுகைகளும் போகுது. இதிலே பார்த்தோம்னா எல்லா ஜாதியிலையுமே எல்லா மதத்திலையுமே பார்த்தோம்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்கள் இருக்காங்க, படிப்பு அறிவுலையுமே வந்து மிகவும் பின்தங்கிய மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து இதில் வந்து கொண்டு வரலாம். அதாவது வந்து மதத்தின் அடிப்படையில் எந்த சலுகைகளும் வேண்டாம், ஜாதியின் அடிப்படையில் வேண்டாம். பொதுவாகவே எல்லாரையும் ஒன்று சேர்த்து யார் வந்து பொதுவாக கல்வி அறிவிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான சலுகைகளை வந்து கவர்மெண்ட் கொடுக்கலாம். உண்மையிலேயே வந்து அதெல்லாம் செய்யலாம். இப்பெல்லாம் பார்த்தோன்னா பிராமண சமூகம் வந்து அவங்களுக்குலாம் எந்த சலுகை ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காது. அவங்கள பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க இருக்காங்க. அவங்கள வந்து நல்லா படிக்க வச்சு அவங்கள முன்னேற்றலாம். அவங்களுமே வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் படித்து முன்னேறி வர்றாங்க. அவங்களுக்குலாம் எந்த இதை ஒதுக்கீடுமே நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம்னா கவுண்டர் பிள்ளைமாரு அவங்க கம்யூனிட்டிலையுமே நிறைய கஷ்டப்படுறவங்கலாம் நிறையா இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இதை ஒதுக்கீடு கொடுக்கலாம். இது வந்து உண்மையிலே வந்து நம்மளை மத்திய அரசு கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த மாநில அரசுகள் ஓட்டுக்காக, இந்த கேவலமான ஓட்டு பிச்சைக்காக அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே மோடி ஐயா கொண்டு வந்த இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் நிறைய மக்கள் இன்னும் பார்த்தோன்னா நிறைய படித்தவங்க வருவாங்க, நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடப்பாங்க, திறமையான எம்ப்ளாயிஸ் வருவாங்க. அதை வந்து ஏற்றுக்கிறணும். ஆனால் இங்கே இருக்கும் நம்மளுடைய அரசாங்கம் குறிப்பாக பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் இந்த திமுக அரசாங்கம் என்னைக்கு வருதோ அவங்க செய்த இந்த குழப்பங்களே வந்து பல வருடங்கள் மக்களுடைய நிம்மதி கெட்டு போகுது. இப்போதான் பேசாமல் அடங்கியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா மறுபடியும் எவ்வளோ குழப்பங்கள் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே இந்த 5 வருஷத்தில் திமுக அரசாங்கம் ஏன்னா நமக்கு சட்டசபையில் என்ன பேசுனாங்கன்னு கூட தெரியல. நமக்கு வந்து நேரடி ஒளிபரப்பில் அதனால தெரியலை.
அதனால இந்த 5 வருஷமாக திமுக அரசாங்கம் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ, மாறுதல் பண்ணியிருக்காங்களோ, அத ஃபுல்லா வந்து மறுபரிசீலனை செய்றதுக்கு நம்மளுடைய நீதிமன்றங்கள், நீதியரசர்கள் முன் வந்து நீதிமன்றங்கள் அத ஃபுல்லா வந்து சரி பண்ணி, இவங்க பண்ண அந்த தேவையில்லாத விஷயங்கள ஃபுல்லாவே களை எடுக்கணும். உண்மையிலேயும் நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அண்ட் பி.பி. பாலாஜி அவர்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரிதான். ஜாதி வேணான்ட்டு தான் இஸ்லாத்துக்கு போனா, நீ இஸ்லாமியர் மட்டுமே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கரெக்ட் தான். ஒரு சிலர் வந்து இது வந்து மறுக்கிறது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உண்மையான ஜட்ஜ்மெண்ட்டும் அதனுடைய பின்னணியும் தெரியாம சொல்றாங்க. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு தான். ஜெய்ஹிந்த்.